தங்கவயல் மாரிக்குப்பத்தில் உள்ள புனித தங்கமலை அந்தோணியார் கோவிலில் நடந்த விழாவில் புனித அந்தோணியாரின் புதுமைகள் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது. தங்கவயலை சேர்ந்த பிரபல எழுத்தாளர், கல்வியாளர், தொழிலதிபர், சமூக சேவகர் டாக்டர் முகமது புகாரி மொய்து அவர்கள் இந்த அற்புதமான புத்தகத்தை எழுதி உள்ளார். இந்த தங்கமலையில் வீற்றிருக்கிற புனித அந்தோணியாருடைய திருவிழாவை நாம் இங்கே கொண்டாடினோம். அந்த திருவிழா திருப்பலிக்கு பிறகு புனித அந்தோணியாருடைய ஒரு சிறிய அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறை தொகுத்து வழங்கிய ஒரு சிறிய புத்தகத்தை நாம் வெளியிட்டோம். இதுதான் அந்த புத்தகம். இதுவும் கைதரலாம். அருட்தந்தை சேவர் தங்கராஜ் அவர்களால் இன்று டாக்டர் முகமது புகாரி எழுதிய செயின்ட் ஆண்டனி ஆஃப் படுவா ஹிஸ் லைஃப் லெகசி அண்ட் மிராக்கிள்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டனர். இந்த புத்தகமானது டாக்டர் முகமது புகாரி மொய்து என்பவரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 44 பக்கங்கள் கொண்ட ஒரு சிறிய ஒரு புத்தகமாக ஆங்கிலத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. அது சிறிய புத்தகமாக இருந்தாலும் அது பெரிய காரியங்களை எல்லாம் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் இரத்தின சுருக்கமாக இந்த புத்தகமானது நமக்கு தருகிறது. இதில் அவர் எங்கே பிறந்தார், அவருடைய பிறப்பினுடைய அதிசயம் என்ன, அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது, அவருடைய இளமை காலத்தில் அவர் செய்தது என்ன, அவர் குருமட மாணவனாக மாறி குருவாக மாறி அவருடைய குருவாக மாறி பிறகு அவருடைய ஆசைகள் என்ன, அவருடைய அந்த பணிகள் என்ன, எதை அவர் தேர்ந்து கொண்டார், எதை நோக்கி அவர் பயணித்தார் என்பதையெல்லாம் மிக தெளிவாக இதில் அவர் எழுதியிருக்கிறார். புனித அந்தோணியார் என்றாலே வியப்பினுடைய ஒரு சிகரம் அந்த அந்தோணியார். அந்த வியப்பினுடைய சிகரமாக இருக்கிற அந்த அந்தோணியார் தாழ்ச்சியினுடைய மொத்த உருவமாக இருந்தார். தன்னுடைய வாழ்நாளிலே 36 ஆண்டுகளே அவர் வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கை என்பது மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எனவே அத்தகைய ஒரு புனிதரனுடைய வாழ்க்கை வரலாறை இரத்தின சுருக்கமாக இந்த புத்தகத்திலே தந்திருப்பதை நான் பெருமிதத்தோடு பாராட்டுகிறேன். டாக்டர் முகமது புகாரி மொய்து அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருந்தாலும் மிக எளிமையான ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய புதுமைகளை எல்லாம் கூட இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு நல்ல புத்தகமாக தெரிகிறது. எனவே இதை வாங்கி பயனடையலாம். புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கிற அந்த ஒரு வழி என்பது எப்படி வாழ வேண்டும், எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும் என்பதையெல்லாம் இந்த புத்தகத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த தங்கவயல் பெருமக்களே, இன்று புனித அந்தோணியார் பிறந்த தினத்தை ஒட்டி தங்கமலை புனித அந்தோணியார் ஆலயத்தில் அருட்தந்தை சேவர் தங்கராஜ் அவர்களால் இன்று டாக்டர் முகமது புகாரி எழுதிய செயின்ட் ஆண்டனி ஆஃப் படுவா ஹிஸ் லைஃப் லெகசி அண்ட் மிராக்கிள்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டனர். இந்த புத்தகம் திரு புகாரி மொய்து அவர்களால் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை அவருடைய நண்பர் என்ற முறையில் முதல் பதிவை பெற்றுக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏற்பாடை செய்து கொடுத்த புனித அந்தோணியார் ஆலயம் சபையினருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிந்து கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், திரு புகாரி அவர்கள் சமீப காலத்தில் நோய்வாய்ப்பட்டு சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு கிடைத்த இந்த 3 மாத காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டமைக்காக அவருக்கு எங்களுடைய நன்றியினை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் என்றால், அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் கூட தங்கவயல் மக்கள் மத்தியிலே அன்பு நண்பராவார். அம்பேத்கர் அகாடமியின் தலைவராக இன்றும் பணிபுரிந்து பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். மாதந்தோறும் ஏழைகளுக்கு இலவச உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள் அனைத்தையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எங்களுடன் நோபல் ட்ரீ சேரிட்டிஸ் ஆஃப் கேஜிஎஃப் என்ற அமைப்புடன் சேர்ந்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். வருடத்துக்கு ஒரு புறம் இலவச
இரத்த தான முகாம் மற்றும் மெடிக்கல் கேம்ப்ஸ் இவை அனைத்தையும் செய்து கொண்டு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் அவருக்கு இந்த சமயத்திலே அவர் உடல் ஆரோக்கியம் சிறந்ததாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். அதாவது ஃபாதர் பிஹைண்ட் த பார்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். இதற்கு முன்பாக சென்ட் மேரிஸ் ஃபீஸ்ட், அதாவது ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக தங்கவயலில் ரோஜர்ஸ் கேம்பில் உள்ள ஆலயத்தில் சென்ட் மேரிஸ் ஃபீஸ்ட் அன்றும் கூட ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து இன்னொரு புத்தகத்தை எழுதி கொண்டு ஹூ வில் கிரை ஆஃப்டர் அவர் டெத் அப்படின்ற ஒரு புத்தகத்தை கூட எழுதி கொண்டிருக்கிறார். இது ராபின் சர்மா, மிக இந்திய சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான ராபின் சர்மாவுடைய புத்தகத்தை அதன் தாக்கமாக எழுதி தமிழில் எழுத முற்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்ட அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் இன்று இந்த புத்தகத்தை இங்கு சபையினர், தங்கமலை புனித அந்தோனியார் சபையினர் தமிழில் எழுத வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்தனர். இதையும் கூட அவருக்கு தெரிவிக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பு கொடுத்த சபையினருக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்தோனியாருடைய புக்கு நாம ரிலீஸ் பண்ணுவோம். ரெண்டாவது அந்தோனியாருக்காக நாம் இயற்றி அந்த கொடியை நாம் இறக்குவோம். முதல்ல நிறைய புத்தகங்களை நாம் படிச்சிருக்கிறோம். அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நமக்காக ஒரு புத்தகமாக, சிறிய புத்தகமாக ஆங்கிலத்தில் எழுதி தொகுத்து வழங்கி இருக்கிறார் டாக்டர் மொய்து புகாரி மொய்து அவர்கள். அவர் எழுதிய அந்த சிறிய புத்தகத்தை நாம் இப்பொழுது இங்கே வெளியிடலாம் என்று இருக்கிறோம். இவருடைய அந்த புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன். நல்ல அருமையாக கோர்வையா நல்லா எழுதியிருக்கிறாரு. படிப்பதற்கும் சரி, அதை தியானிப்பதற்கும் நல்ல ஒன்றாக இருக்கிறது. இப்படி அந்தோனியாவுடைய அந்த புதுமைகள் சிலவற்றை அப்படியே வரிசையாக கொடுத்திருக்கிறார். ஷார்ட்டா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. நான் அந்தோனியாருடைய வரலாறுல பெரிய புத்தகமா படிச்சிருக்கிறேன். நிறைய வரலாறு எல்லாம் பெரிய புத்தகமாக படிச்சிருக்கிறேன். ஆங்கிலத்துல, தமிழ்ல, லத்தீன்ல கூட இருக்குது. அவர் எழுதிய அந்த மறைவுரை குறிப்புகள் எல்லாம் பெரிய பெரிய வால்யம். இன்னும் அது குருக்களால் பயன்படுத்தப்படுகிறது. மிக அற்புதமான ஒரு படைப்பு அதெல்லாம். அந்த வகையில் இப்ப இவருடைய அந்த டாக்டர் புகாரி மொய்து அவருடைய அந்த முன்னெடுப்பை நாம் பாராட்டுகிறோம். ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் நம்முடைய ஆபரகாமனுடைய புதல்வர்கள் என்ற முறையில் நம்முடைய சகோதரர்கள். எனவே அவருடைய இந்த முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த சிறிய புத்தகத்தை நாம் இப்பொழுது வெளியிடுகிறோம். நாம் வெளியிட பிரதாப் குமார், ரிட்டையர்டு டெபுட்டி ஜெனரல் மேனேஜர், BEML லிமிடெட், KGF, அவர் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வார். வேண்டியவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அந்த புத்தகம். இதுவும் கை தரலாம். தேங்க்யூ.